Hello students, இன்னைக்கு CBSE class 10 pair of linear equation in two variables chapterலேருந்து previous year questions பார்க்கலாம். First question பாருங்க, solve for x and y. நம்ம x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x by 10 plus y by 5 minus 1 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x by 8 plus y by 6 equal to 15ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x by 10 plus y by 5 minus 1 equal to 0. நான் கான்ஸ்டண்ட்டை வந்து ரைட் சைட் கொண்டு போகிறேன். -1 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? +1. 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 10 இல்லையா? 10 நம்மளுடைய எல்சிஎமும் 10. அப்போ நியூமரேட்டரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 இருக்குது இங்கே டினாமினேட்டரில். எல்சிஎம் என்னது 10. அப்போது 5 2s are 10. அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y ஈக்குவல் டு 1. இந்த 10 ரைட் சைட் போனால் மல்டிபிள். அப்போது 1 டைம்ஸ் 10ங்கிறது 10. அப்போ x + 2y = 10ங்கிறது தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் நான் கொண்டு வரலாம். x by 8 plus y by 6 equal to 15. சரிங்களா? 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24. ஓகேவா? 8 டேபிளில் 24 எத்தனை டைம் போகும்? 3 டைம் இல்லையா? அப்போ நியூமரேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x. 6 டேபிளில் 24 எத்தனை டைம் போகும்? 4 டைம். அப்போ நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4y ஈக்குவல் டு 50. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த 24 ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். 3x plus 4y equal to 15 times 24. ஓகேவா? 3x plus 4y 15 times 24ங்கிறது 360. இதான் என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை, அந்த ஃப்ராக்ஷனில் இருந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன் 4 இருக்குது. சேமாக வரத்துக்காக ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x, 2 டைம்ஸ் 2yங்கிறது 4y, 10 2s are 20. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுப்போம். 3x + 4y ஈக்குவல் டு 360. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ரெண்டுமே நம்ம ஒய்யை தான் காமன் பண்ணியிருக்கோம். ஆனால் சிம்பிள் வந்து சேமாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும்? ஆட் தான் ஆகும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? ப்ளஸ் இல்லையா? அதனால ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? உல்டா சிம்பிளாக மாற்றுவோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. நீங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த +4y -4y என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 2x - 3xங்கிறது என்னது? -x. ஓகே. 20 - 360 -340. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 340. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 340 கிடைச்ச பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + 2y = 10. ஓகேங்களா? அதில் எக்ஸுக்கு பதிலாக 340 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 340 ரைட் சைட் போனால் -340. 10 - 340 -330. ஓகேவா? இந்த 2 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? டிவைடட் பை 2. அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன? -165. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 49x + 51y = 499. 51x + 49y = 501. ஓகேவா? இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் சேமாக இல்லை, ஒய்யும் சேமாக இல்லை. நம்ம லாஸ்ட்டு சம் பண்ண மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னா 51 49 எல்லாமே என்னவாக இருக்குது? இது மல்டிபிள்ஸாக இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம இந்த இடத்துல பாருங்கள், நம்பரோட கோஎஃபிஷியன்ட்ஸும் பாருங்கள் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. இப்போது நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இந்த ஒய்யோட அடுத்த ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கும்போது அதே மாதிரி இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே பாருங்கள், இங்கே 51x இருக்குது, இங்கே 51y இருக்குது. அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 49x + 51y = 499. 51x + 49y = 501. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு
அடிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 100 டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம 100 காமனாக எடுக்கலாமா? 100 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1000. இப்போது 100 வந்து ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா? இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், சிம்பிளிஃபைடாக ஆயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ எப்படி நான் 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும், அதே மாதிரி இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். 49x ப்ளஸ் 51y ஈக்குவல் டு 499. 51x ப்ளஸ் 49y ஈக்குவல் டு 501. இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் கீழே இருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? உல்டா சிம்பிள் ஆகிடுமா? சரி, இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 49 மைனஸ் 51 மைனஸ் 2x, 51 மைனஸ் 49 என்னது? ப்ளஸ் 2y. ஓகேவா? 499 மைனஸ் 501ங்கிறது மைனஸ் 2. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கா? சரிங்களா? இப்போ நான் இதுலேருந்து 2வை காமனாக வெளில எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2. இந்த 2 மல்டிபிள் ஆஃப் 2 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைட் பை 2. ஓகே, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இவ்வளோ நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக இருந்த கொஷினை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கோம். இனிமேல் நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? எப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜிக்ஸாகாக ஈக்குவலாக இருக்கணும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியனும் இந்த ஒய்யோட கோஎஃபிஷியனும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இருக்க ஒய்யோட கோஎஃபிஷியனும் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? இப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. 2 ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எக்ஸும் மைனஸ் எக்ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 இல்லையா? புரியுதுங்களா? அப்போ அது தானாகவே அந்த ஈக்குவேஷன் கேன்சல் ஆகும்போது நம்ம ஆட் பண்ணணும். சிம்பிள் மாற்றினா தான் அது கேன்சல் ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போது கேன்சல் ஆகிடும். ஒய் ப்ளஸ் ஒய் 2y, 10 மைனஸ் 1 9. ஓகேவா? அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன? 9/2. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஒய்யோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. ஒய்க்கு பதிலாக 9/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? 9/10 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? மைனஸ் 9/10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை 2 டைம்ஸ் 10 என்னது? 20 மைனஸ் 9/2. 20 மைனஸ் 9 11/2. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 11/2. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஷின். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எக்ஸ் வேல்யூ 5 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். சுனிதா ஹேஸ் எக்ஸ் ருபீஸ் மோர் தென் வினய் ஹேஸ். வினய் கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லலை. வினய் கிட்ட இருக்கிறத விட சுனிதா கிட்ட எக்ஸ் ருபீஸ் கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுகெதர் தே ஹாவ் எ டோட்டல் ஆஃப் ஒய் ருபீஸ். சுனிதா வினய் 2 பேர்கிட்டே இருக்க ருபீஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வினய் கிட்ட இருக்க மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் விச் ரெப்ரசன்ட் த ருபீஸ் வினய் ஹேஸ். வினய் கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே கொண்டு வரணும். சரிங்களா? சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வினய் இப்போது வினய் கிட்ட இருக்க வினய்க்கு பதிலாக ரெப்ரசன்ட் வீனை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சுனிதாக்கு பதிலாக எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சுனிதா கிட்ட இருக்க ருபீஸ் வந்து வினய் கிட்ட இருக்கிறத விட எக்ஸ் ருபீஸ் கிரேட்டராக இருக்கும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? எக்ஸ் ருபீஸ் கிரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆட் ப்ளஸ். ஓகே, சுனிதா கிட்ட தான் வினயை விட எக்ஸ் ருபீஸ் கிரேட்டராக இருக்கும். அதனால் வி ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? சுனிதாவும் வினையும் சேர்ந்து எவ்வளோ ருபீஸ் வச்சுருக்காங்க? ஒய் ருபீஸ் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க ருபீஸ் ரெண்டுத்தையும்
அவங்க கிட்ட இருக்க ருபீஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இப்போது இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் ஈக்குவேஷன் 1ல் இருக்குது பார்த்தீங்களா, எஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஸ்ஸுக்கு பதிலாக வி ப்ளஸ் எக்ஸ், ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? வி ஈக்குவல் டு ஒய் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? வி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஒய். இப்போது லைக் டேர்ம் பாருங்கள், வி ப்ளஸ் வி என்ன? 2v. 2v ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். நம்மளை என்ன கேட்டிருந்தாங்க? வினைக்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருந்து தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன கொண்டு வரணும்னா இந்த ஈக்குவேஷனை v ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ 2v ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ். ஓகே, அப்போது 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டிவைடட் பை 2. v ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் பை 2. ஓகேவா? இதான் ஆன்சர். இப்போ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், நம்மளுக்கு குழப்பறதுக்காக ஒய் மைனஸ் எக்ஸ் பை 2, இது ஒய் மைனஸ் எக்ஸ் பை 2, இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இது ஒய் மைனஸ் ஹோல் பார் டிவைடட் பை 2. நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரும் அதுதான், ஹோல் பார் டிவைட் பை 2 தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? சரிங்களா? இது கிடையாது. இது வந்து எக்ஸுக்கு மட்டும் தான் டிவைட் பை 2 இருக்குது, ஒய்க்கு கிடையாது. சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 4th கொஷின் பார்க்கலாம். A fraction becomes 1 by 3 when 2 is subtracted from the numerator, and it becomes 1 by 2 when 1 is subtracted from the denominator. Find fraction. நம்மளை ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, நியூமரேட்டரில் 2 வந்து சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? 2வை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 by 3 பிகம்ஸ்னால் வேல்யூ வந்து 1 by 3 கிடைக்கும். அதே ஃப்ராக்ஷனை 1 வந்து டினாமினேட்டரில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 by 2ன்ற வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்துப்போம். லெட் ஃப்ராக்ஷன், நான் எக்ஸ் பை ஒய்ன்னு நானாக ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 is subtracted from the numerator. அப்போது ஃப்ரம் த நியூமரேட்டர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை டினாமினேட்டர் பற்றி எதுவுமே சொல்ல, அப்போ டினாமினேட்டர் எப்பயும் போல் அப்படியே இருக்கணும். இட் பிகம்ஸ் என்னவா ஆகுது? 1 by 3 ஆகுது. அப்போ ஈக்குவல் டு 1 by 3. ஓகேவா? இதான் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 is subtracted from the denominator. அப்போ நியூமரேட்டர் பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. அப்போ நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? 1 is subtracted from the denominatorனா என்ன? y minus 1. அப்போ இட் பிகம்ஸ் என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு? 1 by 2 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பு? இதில் நீங்கள் ஒய் மைனஸ் 1க்கு பதிலாக 1 மைனஸ் ஒய் போடக்கூடாது. ஏன்னா ஃப்ரம் த டினாமினேட்டர்லேருந்து தான் 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரியா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டு வரலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 3 times x minus 2 equal to 1 times y என்ன? y. ஓகேவா? 3 எடுத்து 2 டேர்மோடய மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 times x 3x, 3 times 2 6 equal to y. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 times x 2x, 1 times y minus 1 என்ன? அதே தான் வரும் இல்லையா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பாருங்கள், கான்ஸ்டன்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, வேரியபிள் ரைட் சைடில் இருக்குது. வேரியபிளை ஒய்யை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் மைனஸ் ஒய், மைனஸ் 6 ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 6. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல 2x ப்ளஸ் ஒய் லெஃப்ட் சைட் வந்தால் மைனஸ் ஒய், மைனஸ் 1 ஆசிட்டிஸ் அங்கேயே தான் இருக்குது. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் சேம் கோஎஃபிஷியன்ஸோடு இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன், 3x minus y equal to 6. செகண்ட் ஈக்குவேஷன் 2x minus y equal to minus 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். பாருங்கள், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2yன்னு வரணும். எனக்கு என்ன ஆகணும்? இந்த இடம் கேன்சல் ஆகணும் இல்லையா? அப்போ சிம்பிள் மாற்றணுன்றதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன்? சப்ராக்ட் பண்ணுறேன். 1 minus 2 சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 3x minus 2x x. 6 plus 1 7. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 7ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x minus y equal to -1. எக்ஸுக்கு பதிலாக நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 times 7 14 minus y equal to -1. 14 வந்து ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? -14. ஓகேவா? -14.
மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1 -14 ஆட் பண்ணிங்க அப்படின்னா -15. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன 15. ஓகேவா? நம்ம இப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா இப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளை கேட்டது என்னது, ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி எடுத்தோம், x/yன்னு எடுத்தோமா? அப்போ ஃப்ராக்ஷன் x/y, எக்ஸோட வேல்யூ என்ன 7, ஒய்யோட வேல்யூ 15. இது மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் எழுதி முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன சாப்டர் வேணும், உங்களுக்கு வேறு என்ன சாப்டர் டவுட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.